அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் கேக் ரெசிபி யூஷுவல் மெத்தடில் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைதா 230 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 230 கிராம் மைதா. கொக்கோ பவுடர் 30 கிராம்ஸ், 30 கிராம் கொக்கோ பவுடர். பேக்கிங் பவுடர் 6 கிராம், 6 கிராம்ஸ் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா 2 கிராம், 2 கிராம்ஸ் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணல, ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன், ஸ்டாண்ட் மிக்சரோட அந்த பவுலில் எடுத்திருக்கேன். இது கூட 10 ml வெனிலா எசன்ஸும் டைகர் பிராண்டோட சாக்லேட் எசன்ஸ் 4 to 5 drops ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். எக்கு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் அப்புறம் ஹை ஸ்பீடில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கிராஜுவலாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் சுகர் தான் எடுத்திருக்கேன், நான் பவுடர் பண்ணல, பவுடர் பண்ணி ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 300 கிராம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ இது நல்ல பீட் ஆகட்டும். இந்த முட்டை பீட் ஆகிட்டு இருக்க டைமில் நமக்கு வேற ஒரு வேலை இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன், இதில் 250 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம், 250 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். இது கூட இப்போ நான் 40 கிராம்ஸ் பட்டர், அன்சால்டட் பட்டர் சேர்க்குறேன். பட்டரில் என்ன கருப்பு கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது டார்க் காம்பவுண்ட் தான். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பவுல் வச்சுருந்தனால அதில் கொஞ்சம் கலர் வந்துருச்சு. இப்போது டார்க் காம்பவுண்டு நான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காஃபி பவுடர் 3 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சூடாக சூடாக அந்த பட்டரும் கரைஞ்சிரும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் கீ ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். 2-3 months பேக் ஒரு கப் கேக்கோட ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபி சொல்லுங்கன்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் போடுறேன். இப்போ இந்த பால் கொதிச்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடறோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுற டைமில் முட்டை நல்லா ஃபோமியாக பீட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதிலிருந்து விஸ்க் அட்டாச்மெண்ட்டை நம்ம கழட்டிக்கலாம். நம்ம ஸ்பஞ்ச் கேக்குக்கெலாம் எப்படி பீட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ட் சிஃப்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேட்டர் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நோ ப்ராப்ளம், அதனால ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்பவும் போல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 120 ml ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணணும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் 60 ml ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கப் கேக்ஸ் நிறைய தேவைப்படுது, அதனால் நான் இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி நிறைய எடுத்து செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக போதும்னா இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இருந்து பாதி குவான்டிட்டி வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 60 ml ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல, இப்போ இன்னொரு 60 ml ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் மில்க்கையும் சூடோடே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணிடணும், கேப் விடக்கூடாது. இப்போ பேட்டர் ரெடி. பேட்டர் கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறது 6 கேவிட்டி கப் கேக் ட்ரே. நான் அதில் கப் கேக் லைனர்ஸ் எல்லாம் போட்டு பேட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம பேட்டர் ஃபில் பண்ணும்போது கப் கேக் லைனரோட ஹாஃப் இல்லைனா 3/4 வாசிக்கு பேட்டர் ஃபில் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னா அப்புறம் பேக் ஆகி வரும்போது எல்லாம் பொங்கி வெளியே வடிஞ்சிரும். கப் கேக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு டைம் 6 வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 12 கேவிட்டி ட்ரே இல்லைனா 24 கேவிட்டி ட்ரே இருந்ததுன்னா நம்ம வேலை ஒரேடியாக முடிஞ்சிடும். இது 6 கேவிட்டி ட்ரேனால கொஞ்சம் டைம் எடுத்தது. 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சு 20 minutes பேக் பண்ணி எடுத்தால் இப்படி சூப்பர் சாஃப்டாக கப் கேக் ரெடி ஆகிடும். நான் ரெடி பண்ண இந்த பேட்டரில் மொத்தம் 20 கப் கேக்ஸ் கிடச்சிது.
ஒரு கப் கேக்கில் ஹாஃப் தான் இருந்தது. ஸோ 20.5 கூட வச்சுக்கலாம். இப்போ கப் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாக்லேட்டையும் பட்டரையும் பாலில் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணதுனால இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட அந்த ப்ரௌனி ஃபீல் கொடுக்கும். சூப்பர் சாஃப்டாக மாய்ஸ்டாக இந்த கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.